மன தூய்மையோடு சொல்கிறேன். மாலவன் மலரடிக்கு சேவை செய்வேனே அல்லாது மானிடருக்கு திண்ணமாக வாழ்க்கைப்படு. ஆண்டவனுக்கு உன்னை அடிமையாக்கிக் கொள்ளலாம், அவன் திருவடிக்கு நீ சேவையும் செய்யலாம். ஆனால் மானிட பிறப்பில் பெண்ணாக பிறந்து விட்ட உன்னை தேடி வந்து பெருமான் மாலை கூடுவாரா? இது என்ன பைத்தியக்காரத்தனம்? சுவாமி, பார்க்கும் இடம், கேட்கும் மொழி அனைத்திலும் அந்த ஆண்டவனின் திருவுருவத்தையே காண்கிறேன். அந்த கண்ணனை எண்ணி தண்ணியாகவே காலம் கழித்து இந்த மண்ணுலகை விட்டு பிரிந்து விடுகிறேன். என்னை நினைத்து தாங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆண்டாள், அந்த அரங்கன் மீது ஆணையிட்டுக் கொள்கிறேன். உன் பிடிவாதத்தை விட்டுவிடு. விரைவில் ஒரு மணமகனை தேடி உன் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யத்தான் போகிறேன். பெருமானே, இன்று மட்டும் ஒன்றே ஒன்று கேட்கிறேன். என் பெண்ணுக்கு நல்ல அறிவை கொடு. வீணாக கவலை அடைய வேண்டாம். விரைவில் உமது வளர்ப்பு மகளான ஆண்டாள் எம்மை வந்து அடையும் காலம் நெருங்கிவிட்டது. திருவரங்கத்தில் நமது சன்னிதானத்திற்கு அழைத்து வாரும், திருவருள் கிடைக்கும். உன் கட்டளைப்படி சூடிக் கொடுத்த சுடக்கூடிய உன் சன்னதிக்கு அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன். ஏற்றுக்கொள்ள ஐயா. பூவுலகில் பெரியாழ்வார் என்ற திருநாமத்தோடு பேரும் புகழும் பெற்று தொடர்ந்து எமக்கு தொண்டு செய்து வருகிறார்.